ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக வணங்க வேண்டிய தெய்வங்கள், எந்த காரியத்திற்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கின்ற இல்லத்தில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய தெய்வத்தின் படங்கள் என்னென்ன அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வமான, அதாவது அதிதேவதையான ஸ்ரீராமரின் படம் கட்டாயம் இருக்க வேண்டும். ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் விசேஷமானது. அதே மாதிரி எந்நேரமும் ராம ஜபம் செய்வதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். விளக்கேற்றும் போதும் சரி, இல்லை சமையல் செய்யும் போதும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்யும் போதும் சரி, மானசீகமாக மனதுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் ஜபம் செய்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அது உங்களுக்கு அதிகரிக்கும். ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடம் தீரும் வரை நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொண்டே வந்தீங்கன்னா, லிக்கித்த ஜபம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி கொண்டே வந்தீங்கன்னாலும் அந்த சங்கடம் விரைவில் உங்களை விட்டு அகலும். அதே மாதிரி ராசி தெய்வம்னு சொல்லக்கூடிய அம்பிகையும், அம்பிகைனா லலிதா பரமேஸ்வரியாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், ஒரு அம்பிகையின் படமும் அதே மாதிரி பெருமாளின் படமும் உங்களுடைய பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டும். ஸ்ரீராமரை எப்படி வணங்குறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி உங்களுடைய ராசியின் தெய்வமான அதிதியை வணங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக நன்மையை தரும். அதிதி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் தாயாக கருதக்கூடிய ஒரு தெய்வம், மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சில இடங்களில் அதிதியை சொல்கிறது உண்டு. அதாவது பூமாதேவி ரொம்ப வறட்சியாக இருந்தபோது தன்னை மிகவும் பசுமையாக ஆக்கிக்கொள்ள இந்த அதிதியை, அதாவது மகாலட்சுமி ஸ்வரூபமாக வணங்கி பசுமையை பெற்றாள் அப்படின்னு சொல்லப்படுறது புராண கதைகளில். அதனால் அதிதி அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வமாக இருக்குது. இந்த அதிதியை நீங்கள் எப்படி வணங்கலாம் அப்படின்னா, இந்த அதிதிக்கு அப்படின்னு நீங்கள் படங்கள் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில படங்கள் கிடைக்கும். இருந்தாலுமே நீங்கள் எப்படி வணங்கலாம்னா, பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதிதியை மனதார லக்ஷ்மியாக பாவித்து நீங்கள் வணங்கி கொண்டே வர வர உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற ஆரம்பிக்கும். இது பொதுவாக உங்களுக்கு பூஜை அறையில் இருக்க வேண்டிய தெய்வங்களை பற்றி பார்த்தோம். யோகினி, சாமுண்டி, பைரவர், பீஷ்ண பைரவர், இது உங்களுக்கான பொதுவான தெய்வங்கள். இப்போது 5 முக்கியமான விஷயங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல பணவரவு. பணவரவை பெற வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியது தனகாரகன்னு சொல்லக்கூடிய நவக்கிரகத்தில் குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். குறிப்பாக பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது சூரிய ஹோரையிலோ
நீங்கள் இந்த குரு பகவானை சென்று வழிபடும் பொழுது உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகிறத நீங்கள் உணர முடியும். குரு பகவானுக்கு உகந்த இந்த மஞ்சள் நிற மலர்கள், கொண்டக்கடலை மாலை இதெல்லாம் நீங்கள் சாற்றுவதும் இன்னும் விசேஷ பலனை உங்களுக்கு அதிகரித்து தரும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியது அம்பிகை காமாட்சியை. காமாட்சியை சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ நீங்கள் வணங்கலாம். இல்லத்திலேயே காமாட்சியின் படம் வைத்து தீபமேற்றி நீங்கள் வழிபடுவதும் விசேஷம். காமாட்சிக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம். அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கும் காஞ்சி காமாட்சியை நீங்கள் சித்திரை நட்சத்திர நாளன்னைக்கோ வெள்ளிக்கிழமையிலோ சென்று வழிபட உங்களுடைய கல்வியில் நீங்கள் மதிப்பெண் எடுப்பது அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து தேக ஆரோக்கியம் பெறுவதற்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை விடாமல் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயர் அல்லது முனீஸ்வரன், முனியப்பன்னு கிராம தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் இந்த இரு தெய்வங்களில் யாரை வேணாலும் நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கோ அல்லது வியாழக்கிழமை இருக்கக்கூடிய நாளன்னைக்கோ அல்லது குரு ஹோரையிலோ இவர்களை சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது மிக மிக உகந்தது. அது மூலம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளன்னைக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு இதை நீங்கள் செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா உடல் பலம் அதிகரிக்கும், நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்காக நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு அக்னி பகவானை வணங்க வேண்டும். இந்த அக்னி பகவானை எங்கே சென்று வழிபடுறது அப்படின்ற ஒரு மனசில் ஒரு கேள்வி எழுது இல்லையா. சில ஆலயங்களில் பரிவார தெய்வமாக இந்த அக்னி பகவானை நீங்கள் பார்க்கலாம். இந்த சென்னையில் சோழிங்கநல்லூரில் பிரத்திங்கரா தேவி ஆலயத்தில் பரிவார தெய்வமாக இந்த அக்னி பகவானுக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது. அந்த மாதிரி நிறைய சிவ ஆலயங்கள்லேயும் அக்னி பகவானுக்கு தனியாக சன்னதிகள் உண்டு. அப்படி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலயம் சென்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அக்னி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு நடத்தலாம். இல்லை அப்படின்னா இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து, நல்லெண்ணெய் தீபத்தில் விளக்கேற்றி வைத்து அகல்ல அக்னியை மனதார நினைத்து ஸ்லோகங்கள் தெரிந்தால் நீங்கள் ஸ்லோகம் சொல்லலாம். இன்னும் அக்னியே நமஹா அப்படின்னு கூட நீங்கள் வெறும்னு சொன்னாலுமே போகும். இதை நீங்கள் மனதார ஜபம் செய்து செவ்வாய்க்கிழமையிலோ கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்னைக்கோ இல்லத்திலிருந்தே செய்து பேரிச்சம்பழம் நைவேத்தியம் செய்து நீங்கள் வணங்கி கொண்டே வந்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் உங்களால் பெற முடியும். இறுதியாக எடுத்த காரியங்களில் வெற்றி அடையணும். முக்கியமான விசேஷமான காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த தெய்வத்தை வழிபட்டு விட்டு உங்களுடைய காரியத்தை செய்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி உண்டு. எந்த தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். விநாயக பெருமானை சனிக்கிழமையிலோ அல்லது உத்திராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கோ நீங்கள் சென்று வழிபட்டு விட்டு உங்களுடைய காரியத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். அதே மாதிரி சனிக்கிழமையில் என்னைக்காவது சங்கடஹர சதுர்த்தி வந்தது அப்படின்னா அந்த நாளை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரிய வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் என்னைக்காவது சங்கடஹர சதுர்த்தி இணைந்து வந்தது அப்படின்னா கட்டாயம் அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதோ அல்லது தேங்காய் உடைப்பதோ சூறக்காய் விடுவதோ இல்லை குழக்கட்டை செய்து நீங்கள் அந்த சங்கடஹர சதுர்த்திக்கு நீங்கள் விநியோகம் செய்வதோ இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். குறிப்பாக பலாப்பழம் கிடைச்சது அப்படின்னா அந்த பலாப்பழத்தை நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்தீங்கனாலும் மிகவும் விசேஷம். குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரம் வந்தது அப்படின்னா அந்த நாளன்னைக்கும் விநாயகர் வழிபாடை செய்துவிட்டு காரியத்தை தொடங்கி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். இதுவரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 5 விஷயங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நிச்சயம் இதை செய்து பாருங்கள், நன்மைகள் அதிகம் நடைபெறும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதை செய்து பார்த்து வாழ்க்கையில் நன்மைகளை அதிகம் பெறட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம், ராம் ராம்.